தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகேயுள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள்தான் சந்திரசேகர் மற்றும் அவரது மனைவி செல்வி. இவர்களது மகன் கவின்குமார் சென்னையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். கவின்குமார் பாளையங்கோட்டை கேடிசி நகரைச் சேர்ந்த சித்த மருத்துவத்தில் பணியாற்றும் பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இருவரும் வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதாலே பெண்ணின் தரப்பில் எதிர்ப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜூலை 27ஆம் தேதி பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்ற கவின்குமாரை அந்த பெண்ணின் தம்பி சுரஜித் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளார். இந்நிலையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய எக்ஸ் பதிவில் நீளும் சாதிய அருவருப்பின் அட்டூழியம், சாதிய பெருமைவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு இன்னும் துரிதமானதாகவும் கடுமையானதாகவும் நிச்சயம் செயல்படுத்தி ஆக வேண்டும் என்று கவின் கொலைக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு திரைப்பட விமர்சகர் பிரசாந்த் ரங்கசாமி, கொடிய இறப்பாவே இருந்தாலும் ஜாதியை பார்த்து தானே கண்டனம் தெரிவிக்கிறீங்க மாரி செல்வராஜ், இதே கண்டனம் அஜித்குமாருக்கு ஏன் இல்லை, ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஏன் தமிழ்நாடு அரசுக்கு இதே அழுத்தம் தரவில்லை, பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியே நீங்க தான் என தெரிவித்துள்ளார். இதே போன்று இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தனது எக்ஸ் பதிவில் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என பதிவிட்டுள்ளார். இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இப்ப மட்டும் எதுக்குடா வர்றீங்க, அஜித் செத்தப்போ கோமால இருந்தீங்களா என கொதிப்புடன் கமெண்ட் போட்டு வருகின்றனர்.